அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். உலகம் முழுக்க நம்ம மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடுவோம். ஒன்றை கொண்டாடுவோம் அல்லது ஒருவரை கொண்டாடுவோம். அதுதான் உலக மகளிர் தினம் அப்படின்னு. அது வருஷத்தில் ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்தியா மட்டுமில்லை, உலகம் முழுக்கவே பெண்களினுடைய நிலையை நாம் வைத்திருக்கிறோம். நாம் தான் வச்சுருக்கிறோம். நாமன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தான். இந்த பெண்களினுடைய நிலை அப்படின்னு இப்போ திடீர்னு என்னங்க, இதெல்லாம் மகளிர் தினத்தும் போது தானே பேசுவீங்க, இது தானே அப்போ ஒரு செய்தியாக வரும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அப்படி தோன்றுவதே நாம் எவ்வளோ தூரம் அவங்கள கொஞ்சம் ரெண்டாந்தரமாக இந்த சமுதாயம் நடத்துகிறது அப்படின்றதுக்கு அடையாளம். ஏன், அன்றைக்கி தான் அவங்கள பற்றி பேசுவோம், அப்புறம் 9ஆம் தேதி பார்த்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வழக்கப்படி தான் பெண்ணுக்கான அணுகுமுறை, பெண்ணுக்கான பார்வை, பெண்ணுக்கான அளவுகோல்கள், பெண்களுக்கான படிப்புகள், பெண்களுக்கான எல்லாம் மற்றபடி வழக்கப்படி தான். அந்த ஒரு நாள் மட்டும்தான் நீ லோகமாத்தா, ஒன்றை மாதிரி உண்டா, நீ தான் எங்கள் உயிர், நீ தான் எங்கள் உடம்பு, எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அது அந்த ஒரு நாளோடு போயிடும். இப்போ அண்மையில் ஒரு ஆராய்ச்சி செய்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது நம்முடைய இந்திய நாட்டு பெண்களுக்கு இயல்பாகவே எப்படி பல விஷயங்கள் அவர்களுக்கு எதிராக இருப்பதற்கு சூழலும் அமைகிறது, அவர்களும் தங்களை அதற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு புள்ளி விவரம் நடத்தியிருக்கிறாங்க. அது கேட்பதற்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்மளை நாம் எவ்வளோ தூரம் மாற்றிக்கணும், பெண்கள் எவ்வளோ தூரம் அவர்களை பற்றிய நம்முடைய அணுகுமுறை, அந்த வே வி ட்ரீட் தம் அப்படின்னு சொல்கிறோமே. வி அப்படின்னா அது ஏதோ ஆண்கள், ஆண் ஆதிக்கம் மிகுந்தவர்கள், அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே, இது பெண்களுக்கும் பொருந்தும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன், அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். இந்த இடத்துல நாம் அப்படின்னு நான் சொல்கிறது ஆண்களை. அவங்க வீட்டில் மூட் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா வீடே மூட் அவுட் ஆகிடும். அது மூட் அவுட் ஆகிருக்கிறாங்கன்றது அவங்க சமைக்கிற சமையலில் தெரியும். அப்படி பார்த்தா சில வீட்டில் என்றைக்குமே அவங்க மூட் அவுட்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது சமையலிருந்தே தெரியுது. ஆனால் ஒரு பெண் கோபமோ, எரிச்சலோ, விரக்தியோ, வருத்தமோ, வேதனையோ பட்டிருந்தால் அந்த குடும்பத்தையும் அது நேரடியாக தாக்குகிறது. நான் சொல்லுங்க, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அப்புறம் அதை விட வேறு என்ன வேணும்? எந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த வீடு மேலும் மேலும் செழிக்கிறது. எந்த வீட்டில் பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த வீடு மேலெழும்புவது என்பது மிகவும் கடினம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தரே இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அப்படின்னா நம்மெல்லாம் எந்த அளவுக்கு நம்மை சுற்றி இருக்கிற பெண்கள், அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், அலுவலகத்தில் உடன் பணியாற்றுகிறவர்களாக இருக்கலாம், அவங்கள நாம் எப்படி நடத்துகிறோம் அப்படின்றது. நான் இவ்வளவு நீண்ட விளக்கம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயல்பாகவே இந்திய பெண்கள் மற்ற நாட்டு பெண்களை விட, மேற்கத்திய பெண்களை விட பல வகையான தாக்கங்களுக்கு உள்ளாகிறார்கள். நீங்கள் பாருங்கள், சரும பிரச்சனை அப்படிங்கிறது இயல்பாகவே பெண்களுக்கு சீக்கிரமாகவே செட் ஆகிடுதுன்றாங்க. ஏன்னா இந்திய நாட்டினுடைய இந்த வெயில், இந்த சீதோஷ்ண நிலை, இந்த காற்றிலே இருக்கிற மாசுகள், இதெல்லாம் பெண்களினுடைய சருமத்தை உடனடியாக, கரும்புள்ளிகள், அப்புறம் சின்ன சின்ன வட்டங்கள், இதெல்லாம் சுருக்கங்கள், இதெல்லாம் இயல்பாகவே பெண்களுக்கு மற்ற நாடுகளை விட அதிகமாக இந்திய பெண்களுக்கு வருகிறது. அதை விட இன்னொரு விஷயம் தெரியுங்களா, கருப்பை முதுமை அப்படிங்கிறது இந்திய பெண்களுக்கு சீக்கிரம் வருதான். கருப்பை முதுமை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பிள்ளை பெறுவதுன்றது அந்த கருப்பையால் இயலாத நிலை, அந்த முதுமையை சீக்கிரம் சந்தித்து விடுகிறது. அதை விட முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்திய பெண்கள் தான் மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு வேலையை செய்யறதுனாலேயே அவர்கள் அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள். டெப்ரெஷன். என்னது மல்டி டாஸ்கிங் அப்படின்னா, ஒரு பக்கம் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அதுங்களை ரெடி பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அது மட்டும் இல்லை வீட்டுக்காரரை ரெடி பண்ணி அனுப்பணும், அப்புறம் சமையல் வேலைன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது, உணவு சுவையாக இருக்கணும், டிஃபன் பண்ணணும், அப்புறம் வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்கள கவனிக்கணும், தன்னைத்தானே கவனிச்சிக்கணும், தானும் குளித்து ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி தானும் லஞ்சுக்குன்னு ஏதாவது எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக பஸ்ஸில் ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி ஏறணும். பல்வேறு வேலைகள், அலுவலகத்துலேயும் ப்ரெஷர், வீட்டுக்கு போனால் திரும்பவும் இதே மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து பிள்ளைங்களை கவனிக்கணும், அதனுடைய ஹோம்ஒர்க்கு, அப்புறம் அதுங்களுக்கு சமைக்கணும், அப்புறம் சமைச்சு சாப்பாடு, இரவு உணவு அது தயார் பண்ணணும், வீட்டில் இருக்கிற
பெரியவங்க, இவ்வளவு வகையான வேலைகளை தினம் தினம் இந்திய பெண்கள் தான் அதிகமாக செய்கிறார்கள். மற்ற நாடுகளில் வீட்டு வேலைகளில் அங்கே இருக்கிற ஆண்களும் பங்கெடுப்பார்கள். ஆனால் இங்கே துணி துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து, வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் பெண்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சமூக அமைப்பு இருக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது, அது நகர்ப்புறங்கள் தான். இருந்தால் கூட பெண் தான் அதை செய்ய வேண்டி இருக்கிறது. இதனாலேயே மன அழுத்தம் அதிகமாக ஆகிறது. அவர்களை கவனித்து கொள்வது இல்லை. அவங்க சாப்பாட்டை தள்ளி போடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தால் அதை தான் சாப்பிட்றதுன்னு வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தியாகம் செய்வது தான் சிறந்த பெண்ணுக்கு அடையாளம்னு காலமாக ஒரு கருத்தாக்கம் பெண்ணின் மனதிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருந்தால் போதும், எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு அவர்கள் ஒதுங்கி போகிறார்கள். அவர்களும் தங்களை கவனித்து கொள்வது இல்லை, மற்றவர்களும் அவர்களை பெரிய அளவில் கவனிப்பது இல்லை. ஒரு வெயில், மழை, இயற்கை சூழலும் பெண்ணுக்கு எதிராக இருக்கிறது. அப்படின்னா நாம் எல்லாரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றுறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். ஏன் தெரியுங்களா? அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுக்காகவாது பெண்ணை நல்லபடி பார்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.